இப்படி தான் பலுச்சிஸ்தான் பார்டரில் எதிரி நாட்டுக்கு எனக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க, நான் நின்றுக்கிட்டே இருக்கேன். அவங்க வர்றாங்க, நான் நிற்கிறேன். அவங்க கடந்து போயிட்டாங்க, ஏன் நான் தூக்கிட்டேன். அதாவது ஆர்சியா இருந்த என்ன எம்சியா மாத்தின பெருமை நம்ம டைரக்டர் கார்த்திக் யோகியோட தான். அதாவது நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. ஆர்சியாக இருந்தது ரவிச்சந்திரனாக இருந்தேன்னா மேஜர் சந்திரகாந்த் தான் மாறிட்டான்னு சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார். ப்ரெஸ்ஸு, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடானு கோடி நன்றிகள். கிட்டத்தட்ட ஒரு 40 years, 4 decades எனக்காக என்னோட பயணப்பட்டு என் வெற்றிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. அதாவது ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா மினிமம் 10 years தாங்கும் ஹீரோவாக இருந்தால். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து 80s நிழல்கள் ஆரம்பித்து அப்படியே தம்பிக்கு அந்த ஊர், அப்படியே வந்து நாயகன், அப்புறம் வந்து அடுத்த ஒரு 90s பார்த்திங்கன்னா அண்ணாமலை, அருணாச்சலம், அப்படியே வந்து தர்மதுரை, அப்படியே வந்து 2000 மேலே வந்து கேஜி, ஏஜிஎஃப், அப்படியே வாய்ஸ் ஓவரில் சேஞ்சு ட்ராவல் ஆகி அப்படியே 2021 இந்த ராமசாமிக்கு ஒரு சலாம். அதாவது வந்து பார்க்க போனால் இல்லை, நம்ம கே பாலச்சந்தர் சார் வந்து ரஜினி சார் முதல்ல பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்குது, இவன் கண்ணில் ஒரு ஃபயர் இருக்குது, இவனை வச்சு நான் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தப்பு தாளங்கள், அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு அப்படின்னு கொடுத்து அப்படியே லிஃப்ட் பண்ணி பெரிய இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். அந்த மாதிரி நம்ம கார்த்திக் யோகி என்னை பார்த்து இவர்கிட்ட ஒரு பெரிய காமெடி மேட்டர் ஒழிஞ்சிருக்கு, அதை வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்லி இந்த மேஜர் சந்திரகாந்த் கேரக்டரை கொண்டு வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி எல்லாம் ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆக்கினதுக்கு மிக்க நன்றி. சந்தான சார் சொல்லணுன்னா ஹீரோ, அவர் வந்து ஆரம்ப காலங்களில் நாங்கள் அவரோட 2-3 படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டச் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் காமெடியை பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுவேன். நிறைய படம் அவங்களுக்கு தியேட்டரில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இவர் ஹீரோலையும் வந்து கலக்கு கலக்கிட்டு இருக்காரு. இவரோட நம்ம ஒரு படம் ஒன்று காம்பினேஷன் பண்ணணும்னு சொல்லி மைண்டில் ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அது இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது. சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன், சச் அ ஹம்பிள் அண்ட் வெரி, அதாவது எந்த பந்தா எதுவும் கிடையாது, ஈகோ எதுவும் கிடையாது. செட்டில் கூட உட்காந்துட்டு இருப்பார். கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இது பண்ணுவார், நல்லா பண்ணுறீங்க சார், நல்லா பண்ணுங்க சார், நான் இதில் பார்த்தேன், ரஷ்யில் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக சார், அல்டிமேட் சார்னு சொல்லி. அந்த குணம் யாருக்கும் நான் பார்த்ததில்ல. ரொம்ப வெரி நைஸ் ஜென்டில்மேன். அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் கிடைச்சதுக்கு சார் மிக்க நன்றி. இந்த படத்தில் நான் சொல்லவே வேணாம், எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. நான் தான் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல காமெடியில் வந்திருக்கேன். ஸோ அதை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தி ப்ரொடியூசர், அந்த டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அது எல்லாம் ஆல் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்டும் என்ன, பிகாஸ் எல்லோரும் நண்பர்கள் எனக்கு. அது எல்லோரும் பேசிட்டாங்க. ஸோ திரும்ப அதை சொல்ல வேணான்னு பார்த்தேன். ஸோ நைஸ் ஃபார் கிவிங் மீ அ சான்ஸ் டு டாக் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப். தேங்க்யூ. இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் இருக்கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்கிறதுக்கு. இதில் எல்லாரை பற்றியும் சொல்லணும். முதல்ல வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள், தமிழ் ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எடிட்டர் சார் இந்த படத்தை பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்கிறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து தீபக் சார், கேமராமேன் சாரை பற்றி சொல்லணும். அதாவது இந்த டைலாக் நான் பேசும்போது இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ ஸ்டெப்பு வர வேண்டியிருக்கு, அது கொஞ்சம் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது வரைக்கும் வர்றதுக்கு இதல்ல, ஃபாஸ்ட்டாக பேசினேன்னாக்கா அந்த டைலாக் வந்து கொஞ்சம் கரெக்டாக ரீச் ஆகுமான்றது தெரியல அப்படின்னு. அப்படின்னா ரைட்டு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் ஒரு 2 அடி பின்னாடி தள்ளிக்கிறேன் அப்படின்ட்டு அழகாக வந்து இது பண்ணி ரொம்ப அழகாக நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணார். சில இடங்கள் நான் போயிருக்கேன். ஒரு படம் நான் நடிக்கும் பொழுது வந்து
இந்த 10 kV 4 kV அந்த கேவி இந்த கேவி எல்லா லைட்டையும் போட்டு விட்டு அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்டர் எல்லாத்தையும் வச்சு கண்ணு திறக்க முடியல, மூடிக்கிட்டேன். ஆனால் லுக்கு எங்கேன்னு தெரியல, கண்ணே தெரியல. அப்புறம் நான் எங்கே லுக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து இருந்தது இல்லையா, இந்த கண்ணில் ஒரு ஸ்பார்க் தெரியுதுன்னு மாமா சொல்லுவாப்பில் என்னை பார்த்து, அந்த மாதிரிலாம் ஒன்று ஒரு கஷ்டப்படுத்தாமல் ரொம்ப அழகாக ஷார்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா கண் திறந்து அப்படிலாம் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கப்புறமா சேஷு ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் வந்து நண்பர்கள் கூட இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஜாலியாக ஆக்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கு அடுத்ததாக டைரக்டர் கார்த்திக் யோகி ரொம்ப அழகாக இந்த கதையை வந்து எனக்கு வந்து பார்க்கிங் படத்தினுடைய லொக்கேஷனில் வந்து சொன்னாப்பில் இந்த கேரக்டர் இந்த மாதிரின்னு ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப ரைட், ஓகே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதுக்கப்புறமா வந்து பேட்டரின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறமா இந்த படத்தில் தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக ஒரு கேரக்டர் விளக்கி எனக்கு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு ஷாட்டு வந்து அதை வந்து நானே ஃபுல்லாக நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல கோஆப்ரேஷன் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆதரவாக இருந்து நடிக்க வச்சார். ரொம்ப சந்தோஷம். அடுத்தது மேகா ரொம்ப அழகாக நல்ல அழகான நல்ல தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நடிகை. ரொம்ப நல்லா வரணும், அவங்களெலாம் நல்லா வரணும். அடுத்ததாக தம்பி, என்னுடைய அருமை தம்பி சந்தானம், எல்லா படத்துலேயும் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடியவர். அன்பாக கட்டளையிட்டு என்னை அழைத்து அந்த படத்தில் வந்து அண்ணன் இருக்கணும், அண்ணன் நீங்கள் வரணுண்ணே, நீங்கள் இருக்கணுண்ணே அப்படின்னு என்மேல் ஒரு மிகப்பெரிய அக்கறை உள்ள ஒரு தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. அடுத்தது நடராஜ் சார், எங்கேயாவது ஒரு ஷூட்டிங் நடக்குது, அடுத்தது ஒரு லொக்கேஷன் கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் வருதுன்னு நீங்கள்லாம் போங்க அப்படின்ட்டு நடந்து வந்துடுவார் அங்கேருந்து. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்துக்கணும் அப்படின்றது. மாமா, எங்கள் மாமா ஆரம்ப காலத்திலேருந்து இன்று வரையில் நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிற காலத்திலேருந்து என்னை வந்து இடைய மாப்பிள்ளை இடைய மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தில் வந்து நம்ம மாமா கூட வந்து சேர்ந்து நடித்ததில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டெலிஃபிலிம் ஒன்று சேர்ந்து நடித்தோம். அதுக்கப்புறமா இந்த படம் தான். அப்புறம் வந்து மாமா கூட சேர்ந்து கலந்து பேசி நடித்து, அதே மாதிரி தம்பி ரவிமரியா அவர்கள் ஆடியோ கட் ஆகிடுச்சா? நான் பேசுகிறது எனக்கே கேட்குது. கரெக்டாக இருக்கா? ஓகேவா? ஓகே. அதே மாதிரி தம்பி ரவிமரியா அவர்கள் நல்ல ஒரு இயக்குனர், இந்த படத்துலேயும் ஒரு அருமையான கேரக்டர். அதே மாதிரி தம்பி ஜான் விஜய், நான் அவரும் மீட் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து இந்த லெமன் சோடா எப்படி போடுறது, ஊறுகாய் எப்படி போடுறது, இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். புதுசாக அப்படியே இதில் இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணிட்டு அதை ஃபோன் பண்ணி சொல்லுவார், ரொம்ப பிரமாதம்ன்ட்டு. அடுத்தது ஜாக்குலின், குல் சுரேஷ், தம்பி பிரசாந்த் அவர்கள், அவங்களாம் வந்து நமக்கு ரிவ்யூவில் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பயந்துக்கிட்டே ஒழுங்காக நடிக்க வேண்டியது. ரொம்ப எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வந்திருப்பவர்கள் அனைவருக்கும், மேடையில் இருப்பவர்கள், மேடையில் வராமல் கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள், ஐயா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தினுடைய சக்ஸஸ் முக்கியம். நாசர், உன்னை பற்றியும் சொல்லிடுறேன். சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப தம்பி மாதிரி கூட இருக்கக்கூடிய நாசர், சுரேஷ் சந்திரா அவர்கள், ஆல்பின், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்ததற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தான் காரணம். இன்னும் பெரிய ஒரு வெற்றி அடையணும். நடராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி 3வது வாரம் 4வது வாரம் மட்டும் இல்லை, 50வது நாள் மட்டும் இல்லை, 100வது நாள் விழாவும் வர வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோடைய சக்ஸஸ் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்கள் தான். ஐ திங்க் வி நீட் டு கிளாப் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு ஈவன் நவ். இப்போவும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து முதல்ல ப்ரொடியூசர் தான் வந்து என்கிட்ட, ஜான் விஜய் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் நடிக்கணும். அண்ட் ஈ செட், யார் சார் ஹீரோ நடிக்கிறாங்க? சந்தானம் நடிக்கிறாரு அப்படின்னு. நான் say a few words about brother Sandhanam அப்படின்னா, I've seen him for years together from my Vijay TV days. Such a hard working person. அவர் சார் சொன்ன மாதிரி, ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி 12 ஷெடியூல் வச்சுருக்காரு அப்படின்னா, ஈவன் ஃப்ரம் தோஸ் டேஸ் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து முருகன் டீ கடை இல்லையா,
அங்கே வந்து அவர் நிற்கும் போது கூட அவர் வந்து என்ன பேச போகிறாரு, இட் இஸ் ஆல்வேஸ் அ டிஸ்கஷன் அபவுட் வாட் ஹி இஸ் கோயிங் டு டூ. இந்த வேஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறது, வெட்டி பேச்சு இல்லாமல் அதையுமே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக. ஐ ஹவ் சீன் ஹிம் பீயிங் லைக் தட். எனக்கு தோணும் எல்லாத்தையுமே ஜாலியாக பேசுகிறார். ப்ரொடியூசர் சொன்னார், ஜான்விஜய் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களே. மேபி ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ டு பி ஸோ ஹாப்பி அண்ட் ஓப்பனிங் அப் அண்ட் யூனோ வெரி சிம்பிள். எவ்ரி ஒர்க் கோஸ் வெரி லைட். அவங்க வந்து பேசுகிறது, த வே ஹீ ப்ரெசன்ட் ஹிம்செல்ஃப் இஸ் ஸோ மச் ஃபன். இது வரைக்கும் காமெடியனாக எல்லாரும் பார்த்துருக்கலாம், அப்புறம் ஹீரோவானாங்க. ஆனால் இந்த படத்தில் உண்மையாகவே நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆஸ் லைக் யூனோ ஆஸ் அ ஆக்டர் இஸ் groomed himself so beautifully, and I'm sure that there will be more and more success in all of his film and lots to expect from Sandhanam, and I'm sure he's going to give that to all of us. And அப்புறம் நம்ம ரவி மரியான், ஐயோ எங்கள் ஊருக்காரர் வரையா ஒன்றுமே விட மாட்டார். இது டைலாக் பேசினா அதுக்கு ஒரு கவுண்டர், அதுக்கு பேசினா அதுக்கு ஒரு கவுண்டர், அதுக்கு பேசினா ஒரு கவுண்டர். பட் இட் வாஸ் அ வெரி ஹெல்த்தி காம்படிஷன். பாவம் எங்களை மேனேஜ் பண்ண டேரக்டர்கிட்ட தான் சொல்லணும், தலைவா என்ன தலைவா இது அப்படின்னு. ஒன்றுமே பண்ண முடியாது தலைவா, அவர் அப்படி தான், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசினா போதும் அப்படின்னு. அண்ட் யூனோ இட் ஆக்சுவலி ஒர்க் டேரக்டர் சார் இல்லையா. ஸ்க்ரீனில் இன்றைக்கி எல்லாரும் பார்த்து எவ்ரிபடி இஸ் என்ஜாய்ட் இட். And not much combination with Nilgad Ravi sir, but he's been a great friend, and I loved him for the way he is from those days. வெளியிலலாம் மீட் பண்ணியிருக்கோம், பட் இதுலேயும் பின்னி படல எடுத்திருக்காங்க. அண்ட் another pretty girl in the on screen. அவங்க அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என் பொண்ணு ஜாக்லின்னு. அந்த பொண்ணு ஒரு நாள் டான்ஸ் ஆடோன்னு பார்த்தா ஒரு நாள் கூட டான்ஸ் ஆடல. ஆனால் ஜாலியாக சேஷு டான்ஸ் ஆடி ஹாப்பி ஆகிட்டார் எங்களை. சேஷு ஒன்றா கலக்கிட்டார் அதில். அண்ட் அப்புறம் நமக்கு ஒரு அழகான மனைவி வேறு கொடுத்துருந்தாங்க, சௌந்தர்யா. ஸோ நாங்கள் ஒரு அழகான குடும்பம். இதுக்கு இவங்களுக்கு இந்த அருமையான குடும்பத்தை கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் அண்ணன், ஆஸ் அ டீம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா அந்த செட்டில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார் என்னுடைய சம்பந்தியாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம கூல் சுரேஷ், நம்ம மாப்பிள்ளை வேறு லெவலில் அவர் வந்தாலே அதில் ஒரு சந்தோஷம். அவர் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் இட், த ஹோல் டீம் ஆஸ் சச் ஹேஸ் சம்திங் டு கான்ட்ரிபியூட் இன் த ஃபில்ம், and they have done a best in the film, and I'm sure you are appreciating for that. Thank you very much for the support, and thank you very much director and the production team. And Sandhanam brother, thanks a lot.